அன்பர்களே, இன்று வேப்பத்தூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடாஜ பெருமாள் கோயிலுக்கு போவோமா? இந்த கோவில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து பூம்புகார் செல்லும் சாலையிலே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நீம்பாபுரம் என்றும் இந்த தலத்திற்கு வேறு பெயர். சோழர்கள் காலத்திலே சதுர்வேதி மங்கலம் என அழைக்கப்பட்டது. மாரீச்சனை வென்ற ஸ்ரீராமருக்கு ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் காட்சி தந்த தலம் இது. துவாபர யுகத்தில் அகத்தியருக்கு ஸ்ரீ கிருஷ்ணனாக தோன்றி மந்திரோபதேசம் செய்த தலமும் இதுதான். குபேரன் வழிபட்ட திருமால் ஆலயங்களுள் இதுவும் ஒன்று. ஸ்ரீதர ஐயாவாள், பகவன் நாம போதேந்திராள், காஞ்சி மகா பெரியவர் போன்றோர் வழிபட்ட புண்ணிய தலம் இது. ஊரின் மேற்கு பகுதியில் அக்ரஹாரத்தின் முடிவில் ஆலயம் அமைந்துள்ளது. 5 கலசங்களோடு சிறிய கோபுரம் உள்ளது. உள்ளே சென்றதும் கருடாழ்வார் மேற்கு நோக்கி பெருமாளை பார்த்தபடி அஞ்சலி ஹஸ்தமாக உள்ளார். அழகிய தூண்கள் கொண்ட முன் மண்டபம், அதன் தென்புறத்தில் விநாயகரும் வடபுறம் நாகராஜரும் உள்ளனர். 2ஆம் வாயில் வழியே மகாமண்டபம், பவ்வால் நெற்றி மண்டபம் மற்றும் அந்த மண்டபம் வண்ண ஓவியங்களோடு உள்ளது. இடதுபுறம் அகத்தியரும் அர்ஜுனர், கிருஷ்ணர் ஆகியோரின் சிற்பங்களும் உள்ளன. அர்த்த மண்டபத்தில் தேவியருடன் சீனிவாச பாமா ருக்மணியோடு காளிங்க நர்த்தனர் ஆகிய சன்னதிகள் உள்ளன. கருவறையில் தேவியருடன் வெங்கடேச பெருமாள் காட்சி தருகிறார். மணிமுடி சூடி மேலிரு கரங்களில் சங்கும் சக்கரமும் தரிசித்து கீழ் இடக்கரத்தை இடுப்பில் மடித்து வைத்து வலது கரத்தை தன் திருவடிகளை நோக்கிட தண்டத்தின் மீது ஒய்யாரமாக கையை ஊன்றி குருவாளை இடுப்பில் சொருகிய வண்ணம் காட்சி தருகிறார். திருமகளை தன் மார்பில் நிறுத்தி அலைமகளையும் பூமகளையும் தன்னிரு பக்கங்களிலும் நிலை நிறுத்தி சேவை சாதிக்கிறார் பெருமாள். ஒரே திருச்சுற்றோடு ஆலயம் திகழ்கிறது. தாயாருக்கென தனி சன்னதி கிடையாது. ஈசான பாகத்தில் மேற்கு நோக்கி குழந்தை வடிவில் ஆஞ்சநேயர் நமக்கு காட்சி தருகிறார். உடன் உற்சவரும் உள்ளார். தென்கிழக்கில் மடைப்பள்ளி உள்ளது. ஸ்ரீ மகா பெரியவரின் பாதகமல சன்னதியும் உள்ளது. தலவிருட்சம் வேப்ப மரம். தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. சித்திரை வருடப்பிறப்பன்று பஞ்சாங்க படனம், புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருவீதி உலா, நவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள். கார்த்திகை மாதம் முழுவதும் மாலையில் சகஸ்ர தீபாலங்கார சேவை, வைகுண்ட ஏகாதேசி, துவாதசி என்று வெண்ணைத்தாழி சேவை ஆகியவை நடைபெறும். அனும ஜெயந்தி, பௌர்ணமி நாளில் சத்யநாராயண பூஜை, முதல் புதன்கிழமை ஏகாதேசி நாளில் திருமஞ்சனம், திருவோண நாள் ஆகியவை நடைபெறும். பஞ்சமி நாளிலும் சுவாதி நாளிலும் கருடாழ்வாருக்கு திருமஞ்சனம், ஆடிப்பூரம், ஸ்ரீராமநவமி போன்றையும் இங்கு விழாக்கள். ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமைகளில் வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் திருமணப்பேரும் மகப்பேரும் கூடி வரும். சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்து வழிபட்டால் ஆரோக்கியம் கூடிடும், சகல நன்மைகளும் தரும். வேப்பத்தூர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசரை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் நமோ வெங்கடேசாய.